உங்களுக்கு ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் தேவனாகிய ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் உங்கள் தேவனாகிய ஆண்டவர் வருவார். ஆதலால் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:4-42-44. உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நம் இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்போஸ்தலர் 1:11. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். சங்கீதம் 50:3. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி நாம் தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயுத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஏசாயா 40:10, ஓசியா 6:3. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவரின் தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். மத்தேயு 16:27. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தின விசேஷம் 6:7. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருடங்களைப் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் அனைவரும் மனம் திரும்ப வேண்டி நம்மேல் நீடிய பொறுமை உடையவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதாய் இருக்கும். அந்த நாளிலே வானங்கள் மடமட என்று அகன்று போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் வெந்து எரிந்து போகும். எபிரேயர் 10:24-25. ஆகையால் அன்பிற்கும் நற்கிரியருக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடு வருவதிலே ஒரு சில விட்டு விடுவதைப் போல நாமும் விட்டு விடாமல் ஒருவரை ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 1 பேதுரு 4:7-8. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு ஒருவரை ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 யோவான் 2:28. அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக நாம் வெக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவர் நிலைத்திருப்போம். ஆமென்.